கொண்டிருந்த நேரத்திலே அந்த துரியோதனன் நம்மிடம் வந்து, அண்ணா நான் கட்டிய இந்த மணிமண்டபம் எப்படி இருக்கிறது என்று நம்மை கேட்க, அதற்கு நானும் தம்பி துரியோதனா, நீ கட்டிய இந்த மணிமண்டபம் காண்பதற்கு அழகாகவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் அநேக கல்நுட்பத்தோடும் காணப்படுகிறது. ஆனப்படியினால் இந்த மணிமண்டபத்தை காண 2 கண்கள் போதவில்லை. இதை காண கண் கோடி வேண்டும் என்று நாம் கூறிய நேரத்திலே, அண்ணா இந்த மணிமண்டபத்தை நான் கட்டிய போது ஏற்பட்ட சந்தோஷத்தை விட இதை பற்றி தாங்கள் வர்ணிக்கும் போதுதான் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அண்ணா என்று தெரிவித்த அந்த துரியோதனன், அண்ணா நாம் அனைவரும் இப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே, நாம் அனைவரும் இப்படி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே ஒரு ஆட்டம் சொக்கட்டான் ஆடுவோம் ஆடுங்கள் என்று நம்மை அழைத்தான் அல்லவா தம்பிமார்களே. நாம் வேண்டாம் என்று பலமுறை கூறியும் அந்த துரியோதனன் நம்மை மீண்டும் மீண்டும் அழைக்க கடைசியாக இறுதியாக சரி வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் பொழுதுபோக்காகவும் தானே ஆடப்போகிறோம் என்று நினைத்து நாம் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்த நேரத்திலே அந்த துரியோதனன் அவனுடைய தாய்மாமாவாகிய சகுனி மாமனோடு சேர்ந்து சூழ்ச்சி செய்து மோசம் செய்து நம்மை ஏமாற்றி நம்முடைய நாடு நகரங்கள் அனைத்தையும் கருத்து கொண்டானே தம்பிமார்களே. அது மட்டுமா செய்வான் அந்த துரியோதனன் நமது ஐவருக்கும் தேவியாகிய ரமதா தேவியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனபங்கம் செய்தார்கள். அதுவும் போதாமல் நம்மை 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்ஞாவாசம் இருக்க வேண்டும் என்று அதாவது நாம் அனைவரும் காட்டிற்கு சென்று நாம் ஐவரும் ஆமாம் அதோடு மட்டுமன்றி
நமது திரௌபதியாலும் சேர்த்து காட்டிற்கு சென்று அந்த காட்டிலேயே இருந்து கொண்டு அந்த காட்டிலே கிடைக்கக்கூடிய கனிகளையும் காய்களையும் புசித்துக் கொண்டு 12 ஆண்டு காலத்தை கழிக்க வேண்டும் என்றும் இருக்க வேண்டும். ஆமாம். அதன் பிறகு நாட்டிற்குள் வந்து மக்களோடு மக்களாக இருந்து கொண்டு இருக்கலாம். ஓராண்டு காலத்தை கழிக்க வேண்டும் என்றும் அப்படி கழிக்கின்ற அந்த ஓராண்டு காலத்திலே நாம் தான் பாண்டவர்கள் என்பதை யாரும் அறியாதவாறு மாறுவேடம் அணிந்து கொண்டு வாழ வேண்டும் என்றும் அப்படி மாறுவேடம் அணிந்து கொண்டு வாழ்கின்ற அந்த ஓராண்டு காலத்திலே நாம் தான் பாண்டவர்கள் என்பதை யாராவது அறிந்து கொண்டாலோ நாம் எங்கே இருக்கின்றோம் என்ற விவரத்தை யாராவது தெரிந்து கொண்டாலோ அன்றிலிருந்து மீண்டும் 12 ஆண்டு வனவாசமும் ஓராண்டு அஜ்ஞாதவாசமும் இருக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனையையும் சொல்லி நாம் அனைவரையும் நாட்டிற்கு அனுப்பி வைத்தான் அந்த துரியோதனன் கூறியபடிக்கு நாம் அனைவரும் 13 ஆண்டுகளையும் கழித்துவிட்டு வந்தால் நம்முடைய நாடு நகரங்கள் அனைத்தையும் நாம் இழந்த நாடு நகரங்கள் அனைத்தையும் நமக்கு திருப்பி தருவதாக அந்த துரியோதனன் தெரிவித்தாள் அல்லவா தம்பிமார்களே? அதன்படிக்கு நாமும் அந்த வனவாசத்தை அழைத்துக் கொண்டு வருகின்றோமே தம்பிமார்களே. இப்படி காட்டில் வந்து படாத துன்பங்களை எல்லாம் பட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய மாமாவாகிய கிருஷ்ண பகவானுடைய அருளாலே 12 ஆண்டு வனவாசத்திலே 7 ஆண்டுகளை முடித்துவிட்டு
இந்த குருபர மகாரிஷியினுடைய வனத்திற்கு வந்து சேர்த்தோம். வந்திருக்கிறோம். ஆனப்படினால் நாம் அனைவரும் தங்குவதற்காக சரி சன்னகசாலை ஒன்று அமையுங்கள். சரிங்கள் அண்ணா. மேலும் நாம் அனைவரும் உண்பதற்காக கனிகளையும் காய்களையும் கொண்டு வாருங்களப்பா தம்பிமார்களே. சரிங்கள் அண்ணாவே. இதோ சற்று நேரத்திலே மன்னசாலை அமைத்து விடுகின்றோம் அண்ணாவே. கமல
என் மனது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. ஆகையால் ஆனப்படியினா ஆமா நம்முடைய அந்த மந்தார மலரை தோறும் ஆமா ஆசை வந்துள்ளது. வந்துள்ளது. நம்முடைய பீமசேனன் ஆகிய மன்னரிடத்திலே நாம் அதை தெரிவிப்போம். தெரிவித்தால் ஒரு செவத்தில் கொண்டு வந்து கொடுப்பார். பார்ப்போம். வாருங்களம்மா, அப்படியே போலாம். நம்ம பீமையா கிட்ட சொல்லலாம். இரு வர்றாரு. யோ எங்கேயா போற நீ? என்னையா சமாச்சாரம் சொல்லுங்க. சண்டைக்கு என்ன பண்றது? நான் சப்போர்ட் வரணுமா? எனக்கு உடம்பான இல்லை. ஒரு 10 நாள் தள்ளி போட்டுக்கலாமா? மத்தியம் சரி. அது என்ன தனி கதையா? நான் போட்டு எதிர்விட்டுக்காரன் சம்பாதிச்சு பண்ணுவேன். நமக்கு என்ன அவன் சம்பாதிச்சு அவன் பாக்கி அவன் நல்லா இருப்பான். நமக்கு என்ன அவனால அந்த வீட்டுல வருமா? அப்ப என்ன பண்றது? வீட்டுல எதிர்விட்டுக்காரன் பணக்காரனால பக்கத்து வீட்டுக்கு சண்டைதான் இருப்பான். அவன் எப்படி சம்பாதிக்கிறேன் சரி இன்னாடி என்று நான் விசாரணை அவனுக்கு எப்படி ரூபா சேர்ந்து அங்காடியே போய் கேட்கலாம். ஆமா எப்படி பணக்காரனா வந்தேன்? பணக்காரனா சரி. ஆனா பண்ண நேரம் போய் அவன் பொண்டாட்டி பழக்கம். சரி. அந்த அம்மாவை கேட்டான். அந்த அம்மா மொத்தத்துக்கு போயிட்டான். பேசுவார்த்தையா? பேசுவார்த்தையா? நீ பழக்கம். அதான் பழக்கம்னா அந்த அம்மாவை கேட்டான். என்னம்மா எப்படி பணக்காரனா இருங்க? அது ஏதோ ஒரு சாமியார் இருக்கிறாரம்பா. அந்த சாமியார் வீட்டுக்கு போயிருந்தாங்க. எங்க மாமன் ரொம்ப வலிமையா இருக்கிறமே. சரி. ரொம்ப கஷ்டமா இருக்குது. பசங்க படிச்சு நேரம் நோய் போயிட்டு அந்த சாமியார் ஏதோ செய்து ஏதோ கொடுத்தாராம். வீட்டுக்கு இது எடுத்து பணக்காரன் ஆயிட்டான். நல்லா இருப்பீங்க. கொடுத்தான். இது என் வீட்டுல ஒரே சண்டை. சரி. அந்த மாதிரி நீயும் போகணும். சரி. சரி வாடி போலான்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிழமை நைட்டு 2 பேரும் தள்ளிக்கிட்டோம். 5 மணிக்கே தூங்கிட்டோம். 5 மணிக்கு சாயந்தரம் 5 மணி போலாம். 6 மணிக்கே போலாம். அப்ப ராத்திரி வலை போடுவேன். தூக்கம் வரல. வழக்கே ஏத்தலையாடுறா. தூக்கம் வரல. தூக்கம் வரல. இப்ப வெச்சமாக போகுது. வா போலாம். 6 வரக்கா 7 வரக்கா 8 வரக்கா எப்படி நேரா சரி சொல்லிட்டு 8 மாசம் 2 மாசம் முதல் பஸ்ஸுக்கே போயிட்டோம். 4 மணிக்கு பஸ்ஸுன்னு போனோம். அந்த சாயங்காலம் போய் பார்த்தோம். எங்க குறையெல்லாம் சொன்னோம். அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு 3 கல்லு ஆமா திட்டமா அதை கொடுத்தாரு. நீ என்ன தேவை நினைச்சு போறியோ அது கிடைக்கும். தெரியாது. அவளை வெளியில உட்கார வச்சிட்டான். தெரியல. அன்னைக்கு நான் அவ தலைக்கு அதனால அந்த அம்மா மட்டும் சொல்லி என்ன வரைக்கும் விட்டாரு. அதனால நான் அவளை வெளியே அந்த அம்மா போயிருக்கேன். இல்ல போலாம். சரி. அந்த ஆளு சொல்லல. நான் சரி. அந்த நான் பண்ண என்ன பண்ண ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டாரு. சனி இல்ல மறுநாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வெடிக்கால 5 மணிக்கு பசுமாட்டு சாணத்தை போட்டு மொழிக்கு நீ நல்லா பூஜை எல்லாம் போட்டு மஞ்சள் தண்ணி எல்லாம் தொளிச்சு சரி வேப்பமானி கட்டிட்டு நீ என்ன தேவை கேட்டு அந்த கண்டு போறியோ அது போடணும். ஆமா அது உனக்கு வரும் கிடைக்கும். நல்ல சாமியார் சொல்லுடா. நீ கூட்டுக்காரி மட்டும் போய் வந்து கூட்டுக்காரி மட்டும் பணக்காரன் எல்லாருமே பணக்காரன் போட்டா அப்புறம் ஊர்ல யாரு யாயப்பட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் சண்டை போடலாம் கூட்டுக்காரி மாதிரி. அதாவது அதுக்கு வாக்கியம் எப்படின்னா பொறாமைன்னு எழுதி பாருங்க சீட்ல. ஆமா பொறாமைன்னு சீட்ல எழுதுங்க. அதை திருப்பி படிங்க. என்ன வரும்? மயிராப்போ தான் வரும். பொறாமை மயிராப்போ. ஆமா
தமிழ் எழுதுங்க அது திருப்பணமானாக்கா பயிராதான் அதை பத்தி நம்ம பராம பார்த்தோம் தலையில ஒரு மயிறு கூட இருக்காது உனக்கு ஆசை இல்ல வீட்டுல எல்லாரும் வீட்டுலயுமே பொண்ணு ஆசை இருக்கும் வருஷமா 6 வரைக்கும் இருக்கிற மாதிரி பாரு அப்புறம் எல்லாம் கட்ட போறாங்க எல்லாம் நம்பாருங்க சரி கட்டமாடாங்க அது நம்பிக்கை இருக்குது சரி சொல்லிட்டு அதே மாதிரி எழுதிக்குவேன் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு காலையில ஆமா வெடிகால 5 மணி எழுதிக்கலாம் 11 மணிக்கே எழுதிக்கலாம் அவசரம் அந்த சாமியார் என்னத்து காமிச்சாங்க என்ன தேத்தாங்க அந்த சாமியார் என்ன கொடுத்தாங்க காமி என்ன மணி ஆவட்டிலே முதல் மொழிக்கு கூட்டம் மொழிக்கும் சுத்தப்படுத்தி அப்புறமா பார்க்கலாம் ஏற்கனவே உனக்கு காமிச்சு சரி அதுக்கெல்லாம்